ப்ளவுஸோட நெக்கை சுற்றி டிசைன் வைக்க போகிறோம். கிளாத்தோட 2 நல்ல பக்கமும் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கிளாத்தை போட்டுட்டு சுற்றி பின் பண்ணிக்கோங்க. கிளாத் விலகாமல் இருக்கிறதுக்காக. டிசைன் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் கட் பண்ணும்போது வர வேஸ்ட் கிளாத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக உருட்டி பால்ஸ் மாதிரி நமக்கு தேவையான அளவில் இந்த மாதிரி உள்ளே வச்சு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நெக்கில் மேலே ஷோல்டர் தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் விட்டுட்டு 1 இன்ச் தள்ளி தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்டுலேயுமே அதே மாதிரி 1/2 இன்ச் விட்டுருங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மார்க் பண்ண பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம டிசைன் வைக்க போகிறோம். இந்த பால்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து உள்ளே போயிடணும். கிளாத்தோட உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் திருப்பும்போது நமக்கு பால்ஸ் வெளியே வரும். இந்த மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச் தள்ளி தையல் போடுங்க. நம்ம எப்போவும் நெக் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தையல் போடுங்க. நம்ம மார்க் பண்ணதுக்கிட்ட வரும்போது ஒவ்வொரு பால்ஸாக வச்சு இந்த மாதிரி தையல் போடுங்க. சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. வேஸ்ட் கிளாத்துக்கு பதிலாக பால்ஸுமே கடையில் கிடைக்கும். பால்ஸ் வாங்கலை அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்தை கூட நீங்கள் வச்சு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், சுற்றி தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸ் வந்து நம்ம கரெக்டாக வரும். இப்போ இந்த கிளாத்தை சுற்றி கட் பண்ணி விட்டுருங்க நெக்கை திருப்புறதுக்கு முன்னாடி. ஃபினிஷிங் கரெக்டாக வர்றதுக்காக இந்த இடத்துல சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிட்டு மேலே சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த டிசைனோட ஃபினிஷிங் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு. ரொம்பவே சிம்பிளாக இந்த டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.